ஏய் சாரிப்பா சாரிப்பா என்ன இடிக்கிற நீ? சாரிப்பா நான் சாரி சொல்றேன்லப்பா. விட்டுருப்பா. சரியா? சரியான்றல? Steady, steady. Thank you. டேய் ஏன்டா அப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? யார்? ஹலோ, யார் நீ எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிற? கையடு. ஐயோ, அடிச்சு வாயெல்லாம் உடைச்சிருவேன். நான் யார் தெரியுமா? டேய் மாறா அடி அடி டே என் மேல கைக்கு வச்சுன்னு நண்பன் ஆதி வந்து நிற்பேன். டேய் ஆமா, எதிரில் இருக்கிறது யாரு என்னன்னு தெரியாத அளவு குடிச்சிருக்கியாடா நீ? ஐயோ, என் நண்பன் ஆதி பத்தி தெரியுமா உனக்கு? எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லுங்க, அவன் வந்து திங்குன்னு வந்து நிற்பான். ஐயோ, நீ கயிறு கயிறு நான் கீழே விழுந்தனா அவன் வருவான். சரி நீ விழு. கூடிங்க வருவான் அவன். ஏன் தெரியுமா? நண்பன். டேய் வா. டேய் முதல்ல வீட்டுக்கு போலாம்டா, வாடா. யார் என்ன வீட்டுக்கு? என் வீடு, எனக்கு வீடு இல்ல. நீ போ, என் ஃப்ரெண்டு வருவான். டேய் என்னதான் அப்பாக்கு ரொம்ப பிடிக்கும். நீ கோயந்த உன்னை அப்படி சொல்லி ஏமாத்திருப்பாங்க. அப்போ அவர் இல்லனா அதுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும்? நோ ஃபெயில். உலகத்திலே ஆதிக்கு ரொம்ப பிடிச்சவன் நான் தானே. சரி இந்த சாப்பிடுறா முதலா. நீ சொல்லு, நீ சொல்லு. உனக்கே தெரியும்ல, சாப்பிடு. எவ்வளே? சரி சாப்பிடு. சாப்பிடு. ரொம்ப வாங்கி எடுத்து தொலைச்சிடாத. டேய் இருக்கு எனக்கு யார் தெரியுமா? அம்மா மாதிரியான அம்மா மாதிரி நண்பன் இல்ல, எல்லாத்துக்கும் மேல. குடி குடி. மாப்பிள்ள நான் படியில படுத்துக்கிட்டா அவ்வளவுதானே. ஒரு மாதிரியா இருக்கு. படுத்துக்க. பாரதி நீங்க தமிழை கூட்டிட்டு போய் உள்ள தூங்குங்க. ஐ லவ் யூ பா. என்ன திடீர்னு? நீங்க உண்மையிலேயே சூப்பர் பா. பை. ஐ லவ் யூ ஆதி. நீங்களுமா? அழகர் சொல்றது உண்மைதான். உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கலாம், உங்களை மாதிரி ஒரு அப்பா கிடைக்கலாம். ஆனா எங்க தேடினாலும் உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டாரு. கரெக்ட். டேய் டேய் கையை இங்க ஒழுங்கா வை. செல்லம். குட் நைட். மாப்பிள்ள நான் லவ் யூ மாப்பிள்ள. எல்லாரும் சொல்றாங்க, நானும் சொல்றேன் ஐ லவ் யூ. சரி சரி சரி. சத்தியமா யார் வம்புக்கும் கைய வச்சிட்டு சும்மா இருடா. இப்ப வீட்டுல என்ன இலவா விழுந்துருச்சு? எதுக்கு அம்புட்டு பேரும் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க? அது ஆண்டாளே, இந்தா நல்ல இல ஆட்டுக்கறியா பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன். உன் கையால சமைச்சு கொடுத்தா இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிடணும். இந்த
உலகத்திலேயே உங்கள மாதிரி ஒரு அப்பனை மகளையும் நான் பார்த்ததே இல்ல. பெத்த மகளோட வாழ்க்கை நாசமா போறத பார்த்து அப்பனே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்பனோட சந்தோஷத்துக்காக மகளே தான் தலையில மண்ணை வாரி போட்டுட்டு இருக்கா. ஏதா இங்க யாரு என் புள்ளைய பத்தி நீ ஒரு வார்த்தை பேசுனேன்னு வெய்யே, என்ன பெத்தவன்னு கூட பார்க்க மாட்டேன், கொண்டே போடு உன்னை. சரி, அன்னைக்கு அந்த அழகர் பையன் பேச்ச கேட்ட ஆடுனீங்கல்ல, இன்னைக்கு நல்லா உட்காந்து அழுங்க. எனக்கு என்ன வந்துச்சு? ஆனா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா எனக்காக என் பொண்ணு இருந்தா, இப்பவும் இருக்கா, எப்பவும் இருப்பா. உண்மையிலே பொண்ணு மேல பாசம் வச்சிருந்தா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பீங்க. இப்படி நாசமா போகணும்லாம் நினைக்க மாட்டீங்க. யாரு என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும். நீ வேலையை பார்த்துட்டு போயிட்டே இரு. அத ஆண்டாளே அப்பா யாரு, இதுக்கப்புறம் இதுக்கு மேல இந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருக்காகவும் எதுவும் செய்ய போறதில்லன்னு முடிவு பண்ணி போட்டேன். கர்த்தா, இனி மீதி இருக்கிற வாழ்க்கைய உனக்காகவே வாழ்ந்து செத்து போயிடலான்னு முடிவு பண்ணிட்டு தான். அப்படிதான் அதா, இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா சொல்லு. அவன் கூட இருந்தா நீ நிம்மதியா சந்தோஷமா இருப்பேன்னா சொல்லு. நான் என் வெக்கத்தை விட்டு கூட அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போடுறேன். அப்பா என்னப்பா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? கர்த்தா, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவதா. உனக்கு சம்மதம்னா சொல்லு, நானே இறங்கி போய் பேசி போறேன். நீங்க ஏன் போய் இறங்கி போகணும்? தப்பு செஞ்சது அவன் தான் உங்க கால்ல வந்து விழணும். நீங்க எதுக்கு அவன் கால்ல விழணும்?